அனுராதபுரத்தில் வந்துட்டு எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்ல கொமாண்டர் எல்லாரும் நல்லா ட்ரீட் பண்ணவங்க. விடிய வெள்ள நிலை வந்து கேட்டுட்டு போவாங்க, எதுவும் பிரச்சனை இருக்கா, என் தேவையாக்கா, இது இருந்தா சொல்லுங்கக்கா, நாங்கள் செய்த ஆரம்பிண்டு. அப்போ சாப்பாட்டு பிரச்சனை எல்லாம் நாங்கள் காசு கொடுக்க எல்லாம் வாங்கி தந்து எல்லா ஒழுங்கும் செய்து தந்தவங்க. அதுக்கு பிறகு அனுராதபுரத்துல இருந்து எங்களை கொழும்புக்கு எடுத்தினவங்க. அந்த நேரம் எனக்கு வயிற்றுல ஒரு பிரச்சனை வந்துட்டு, அப்போ அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் முக்கியமாக கொழும்புக்கு ஏற்றினவங்க. கொழும்புக்கு கொண்டு வந்து பெரிய ஒரு ஹாஸ்பிட்டலில் காட்டி, இனியிலேருந்து பெரிய ஒரு வியோஜிட்டை காட்டி எல்லா மருந்து வசதியும் எனக்கு எடுத்து தந்து சகல இதையும் செய்தவங்க. அதுலேருந்து இன்று வரைக்கும் இன்றைக்கு என் 2 பிள்ளைகள் படிக்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இன்றைக்கு எங்களோட அம்மா அப்பாவோட சேர்த்து தான் என்ன வச்சுருக்காங்க. அப்போ என் அம்மா அப்பா என் 2 பிள்ளைகளோட நான் சந்தோஷமாக இருக்கேன். இப்போ நாங்கள் வந்து இப்போ பிள்ளைகள் படிக்கிறாங்க, நான் என்ற இதில் செய்துட்டு இருக்கிறேன். அப்போ எங்களுக்கு வந்து எந்த ஒரு குறையுமே இல்லை. அப்போ எங்களை வந்து அரசாங்கம் வந்து இனியில நல்ல மாதிரி தான் பார்த்து கொண்டிருக்குது. பட் நாங்கள் வந்து இப்போ இங்கேருந்து வெளிநாட்டு போகணுமோ அப்படி ஒரு ஆசை எங்களுக்கு இல்லை. இப்போ நாங்கள் வந்து இப்போ இதிலே பேப்பர் எல்லாம் வந்தேன்னு சொன்னாங்க, இந்தியாவுக்கு போக கேட்டாங்க, லண்டனுக்கு போக கேட்டாங்கன்னா லண்டனில் சகோதரம் இருக்காங்க போக கேட்டாங்க. ஆனால் கட்டாயம் இல்லை, இந்தியாவுக்கு போக கேட்டோம்னா படிக்கணும்ன்றதுக்கு போக வழிக்கிட்டாங்க. மற்றபடி இந்த நாட்டில் இருக்கிறது எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ தமிழ் மக்கள் எங்களை ஏற்றுக்கிறாங்களா இல்லையாண்டதான் எங்களுக்கு இருக்கிற பிரச்சனையோடைய எங்களுக்கு அரசாங்கத்தால் எந்த ஒரு சிக்கலும் எங்களுக்கு வர இல்லை.